விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா Control is all what I say. Unnalullathu nambikkai. Let's get on the floor and say adios samba. Adios samba. Do is what I say. Ishtapattu nee kadayum say. Let's begin the bang and say adios samba. Adios samba. En pudumayum en nilamayum en kaalil irukathu paadu. En lakshiyam adu nichayam ipa jaikum paadu. Check it out my hands and my feet and boogie woogie to your style and dance and I'll make you tap and clap and rock it on and say na na na. Check it out my hands and my feet and boogie woogie to your style and dance and I'll make you tap and clap and rock it on and say na na na. நதி இன்று மார்பில் வழியுதே தூய நரையிலும் காதல் மலருதே மாய நதி இன்று மார்பில் வழியுதே. என்னடா மாரே இது இன்னும் முடியல. Pranav and Stephen தான உங்க பேர்? Stephen. Okay, so ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஜட்ஜஸ் கிட்டயே கேட்போம். Pranav, மிஸ்டர் நல்லா பண்ணீங்களா? பர்ஃபெக்டாக பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சு, பட் ஸ்லைட்லி ஆன் த டிசப்பாயிண்டிங் சைட். மூமெண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, மூமெண்ட் கிளாரிட்டி இல்லை, டைமிங் நிறையா ஓடினீங்க. உங்களுக்கும் இந்த நீங்கள் கொரியோகிராஃபர் ஆடணும், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே சிங்க்கு கிடையாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொரியோகிராஃபர் நீங்களும் வந்துட்டு 4 கவுண்ட்னா 4 மூமெண்ட்டு போடுங்க. 4 கவுண்ட்டு எதுக்கு 8 மூமெண்ட்டு போட்டு 6 மூமெண்ட்டு போட்டு உடச்சிக்கிறீங்க? கிளாரிட்டி இல்லாமல் அவன் குழந்தை, அவனை வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது அவனுக்கு அது வராது. அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அதுதான் கொரியோகிராஃபருங்க இனிமேல் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் லிஃப்டிங்ஸ் ஃப்ளோ ஒர்க் அது டைம் கொடுங்க. 4 கவுண்ட்டில் முடிச்சு எந்திரிக்கணும் நெசசிட்டி கிடையாது. அதை டப்புன்னு போட்டு அது கிளாரிட்டி இல்லாமல் போட்டு லைக் வெரி கிளஸ்டர்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம்
கொஞ்சம் இல்லை நிறையாவே. நீ 40 டைம்ஸ் பண்ணல, நீ நெக்ஸ்ட் டைம் 80 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மாஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா ஆடினீங்க. ஸோ உங்களுடைய மூமெண்ட்டை அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அவன் அதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் ட்ரை பண்ணி ஆனால் பண்ணிட்டான், பெரிய விஷயம். அதை தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவன் வந்து அதை பண்ணிட்டான், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டான். ஆனால் என்ன, நீங்கள் அது கற்றுக் கொடுக்கும்போது அது எல்லாமே ராங், அப்புறம் அவனோட ஃப்யூச்சர் எல்லாமே ராங் ஸ்டைலாக வந்துடும். புரியுதா? எப்பயுமே அந்த வேறு ஸ்டைலில் கொண்டு போங்க, நார்மல் டான்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா மார்க் வாங்கியிருக்கல, இப்போ பாரு இப்படியே டல் ஆகி போச்சு. இதுதான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இதுவும் வந்து கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அடுத்த ரவுண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ வேறு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் எல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிடைக்கிற ரவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு டான்ஸ்க்கு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ பிரணவ் அண்ட் ஸ்டீஃபன் என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ் உங்கள் ஸ்கோர்.